ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் யோகலட்சுமி டெக்கரேஷன் ஃப்ரம் மயிலாடுதுறை. நாம் வந்துட்டு இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் கட் பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கேன். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரயிலடியில் வந்துட்டு ஜிவிஎஸ் கடைக்கும் பக்கத்தில் வந்துட்டு சுந்தரேசண்ணா கடை இருக்குது. சுந்தரண்ணா ஹேர் ட்ரெஸ் கடையில் தான் முடிவெட்டு வந்திருக்கேன். சுந்தரண்ணா கடை வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே இருக்குது. எனக்கு இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா 38 வயசாகுது. 38 வயசுன்னா நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச விவரம் தெரிஞ்சு 5 வயசுலேருந்து நான் இங்கே ஹேர் கட் பண்ண வந்துட்டுருக்கேன். கிட்டத்தட்ட அண்ணா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 33 வருஷமாக இந்த கடையில் தான் ஹேர் கட் பண்ணுறேன். எமர்ஜென்சி டயத்தில் வெளியில் வெட்டிப்பேன். ரொம்ப எமர்ஜென்சினா. ஆனால் 99% வந்துட்டு அண்ணா கடையில் தான் வந்துட்டு ஹேர் கட் பண்ணுவேன். அன்றைக்கி நம்ம கஷ்டப்பட்ட காலத்துலேருந்து நம்ம வந்துட்டு இங்கே தான் வந்துட்டு எங்கள் அப்பா வந்துட்டு முதல்ல ஹேர் கட் பண்ண வச்சுட்டு வந்தாங்க. அதனால் நான் இப்போ எப்பயுமே பழசம் மறக்கிறதில்ல. அதனால் சுந்தரன் ஹேர் ட்ரெஸ் கடையில் தான் வந்துட்டு அப்போலேருந்து இப்போ வரையுமே சரி நம்ம வந்துட்டு ஹேர் கட் பண்ணுறது. எனக்கு தெரிஞ்ச விவரம் தெரிஞ்சு 6 ரூபாயிலேருந்து வந்துட்டு இங்கே ஹேர் கட் பண்ண வந்தேன். அப்போல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு இன்றைக்கி ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன். நல்ல ஒரு நிலைமைக்கு இன்றைக்கி வந்திருந்தாலும் நம்ம வந்துட்டு இன்றைக்கி நல்ல ஒரு டெக்கரேஷன் ஆரம்பித்து நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வந்திருக்கேன். டெக்கரேஷன் ஆரம்பித்த புதுசில் பார்த்திங்கன்னா நமக்குன்னு யாரும் ஹெல்ப் பண்ணல, இன்க்ளூடிங் எங்கள் வீட்லேயும் சரி எங்கள் அப்பாவும் சரி யாரும் வந்துட்டு ஒரு ரூபா கூட காசு கொடுக்கல. அப்படி கஷ்டப்பட்டு நான் வந்துட்டு இங்கே பூக்கடை இருந்தால் ஹோட்டலில் ஒர்க் பண்ணி தான் அதில் வர பேமெண்ட்டில் வச்சு 12,000 வந்துட்டு ஒர்க் ஆரம்பித்து இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா குறைச்சல வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு ஒரு 80 லட்ச ரூபாய்க்கு மெட்டீரியல் மட்டும் நம்மள்கிட்ட இருக்குது. அது இல்லாமல் டிரான்ஸ்போர்ட்டு, டாடா ஏஸ் வச்சுருக்கேன், கார் வச்சுருக்கேன், எல்லாம் சேர்த்து ஒரு 1 கோடி ரூபாய்ட்டு இன்றைக்கி சம்பாதிச்சிருக்கோன்னா 13 வருஷம் 14 வருஷத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். கஷ்டப்பட்டு தான் இன்றைக்கி இந்த ஒரு நிலைமைக்கு வந்திருக்கேன். இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நான் வந்துட்டு என்றைக்குமே வந்துட்டு பின்னாடி வந்த பாதையை நான் வந்துட்டு எப்போயுமே வந்துட்டு நினப்பு வச்சுருப்பேன். நான் அன்றைக்கி கஷ்டப்பட்ட காலத்துலேயும் வந்துட்டு அண்ணாங்காலையில் தான் வந்து முடி வெட்டுவேன். இன்றைக்கி நல்லா வந்துட்டு மாதம் வந்துட்டு 1.5 lakhs இன்றைக்கி வந்துட்டு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சாலுமே இன்றைக்கி அண்ணாங்கடையில் தான் வந்து முடி வெட்டுவேன். அதான் எனக்கு திருப்தி. என்றைக்கும் நான் வந்துட்டு பழசம் மறக்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அண்ணா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹேர் கட் வந்துட்டு ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க. மாயரத்தில் பழமையான மிகப்பெரிய ஆள் எல்லாருமே, அது இன்க்ளூடிங் வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா கட்சிக்காரங்கள்லேருந்து பெரிய பெரிய தொழிலதிபர்லாம் நிறைய பேர் வந்துட்டு அண்ணன் கடையில் முடி வெட்டுவாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு அண்ணன் ஃபேமஸ்ஸு. இன்றைக்கி வந்துட்டு அண்ணனுக்கு ஏஜ் ஆகிட்டு இருந்தாலுமே வந்துட்டு அண்ணன் வந்துட்டு விடாப்பிடியாக வந்துட்டு அவங்க பசங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா இல்லைப்பா நீங்கள் வந்துடுங்க, நம்ம வந்துட்டு சென்னையோட நம்ம செட்டில் ஆகிடும் சொன்னாலுமே அண்ணன் வந்துட்டு தன்னுடைய தொழிலை வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு மதித்து ஹேர் கட் பண்ணுறது வந்துட்டு தன்னோட உழைப்பால் வந்துட்டு கஷ்டப்பட்டு இன்றைக்கி முன்னேறி, அது மட்டும் இல்லாமல் இந்த வேலையை வந்துட்டு நிறுத்தாமல் இப்போ வரையும் நம்ம செஞ்சிட்ருக்காங்க. அது நமக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமான விஷயம். நானும் வந்துட்டு அண்ணனை மறக்கிறது கிடையாது. நானும் ஹேர் கட் பண்ணுறதுக்காக இங்கே தான் அண்ணனை வந்து தேடி வருவேன். மாதம் 2 மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக அண்ணனை பார்த்துருவேன். கடைசியில் வந்துட்டு ஒரு வழியாக வந்துட்டு நம்ம ஹேர் கட் பண்ணியாச்சு. ஹேர் கட் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அடுத்த ஒர்க்குக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அடுத்த ஈவெண்ட் வந்துட்டு நம்மளை வந்துட்டு டெக்கர் பண்ணுறதுக்கு கூப்பிட்ருக்காங்க. இப்போ கிளம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.